ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெரிய புராணம் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். பெரிய புராணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். பெரிய புராணத்தை இயற்றியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய புராணத்தை இயற்றியவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேக்கிழார். பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். ஸோ சேக்கிழார் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குன்றத்தூர். ஸோ இப்போது வந்து அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பிறந்த ஊர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இயற்பெயர், அதாவது சேக்கிழாரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அருண்மொழி தேவர். சேக்கிழாரின் இயற்பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண்மொழி தேவர். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார், என்ன பணி புரிந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனாபாய சோழனிடம் வந்து தலைமை அமைச்சராக வந்து பணிபுரிந்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அனாபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தவர் தான் சேக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கான பட்டம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாருக்கு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சீர் பரவுவார். இது நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படக்கூடிய புலவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேக்கிழார். தெய்வ புலவர் ராமதேவர், மாதேவடிகள், தெய்வ சேக்கிழார். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இவருடைய வேறு பெயர்கள். ஸோ இந்த கல்வெட்டுகளில் வந்து சேக்கிழார், அதாவது பெரிய புராணத்தை இயற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமதேவர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சொற்கோவில் எழுப்பிய இவருக்கு கற்கோவில் எழுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சில பழமொழிகள் மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது சொற்கோவில் அப்படிங்கிறது இவர் இயற்றிய பெரிய புராணத்தை சொல்கிறாங்க. சொற்கோவில் எழுப்பியவருக்கு கற்கோவில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தனியடியார்கள் 63 பேர், அதாவது நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். அதில் தொகையடியார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 9 பேர். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். தொகையடியார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 9 பேர். ஸோ அந்த தொகையடியார்களையும் தனியடியார்களையும் பற்றி கூறக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடியார்களின் பெருமையை கூறுவதனால தான் இதற்கு பெயர் வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து சேக்கிழார் வந்து இதற்கு என்ன பெயர் வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பெயர் வச்சுருப்பார். கம்பர் எப்படி தான் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என்று பெயரிட்டாரோ அதுபோல் சேக்கிழார் வந்து தான் இயற்றிய வந்து பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம். ஏன்னா அடியார்களோட பெருமைகளை தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால் திருத்தொண்டர் புராணம் அப்படி தான் பெயர் வைத்திருப்பார். ஆனால் வந்து பெரிய புராணம் அதோடைய சிறப்பு கருதி, அதோடைய பெருமைகளை கருதி தான் இது வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இந்த பெரிய புராணத்தை இயற்றுவதற்கு அடியெடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அந்த உலகெலாம் அப்படின்னு அந்த அடியெடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தில்லை நடராஜனே வந்து பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழாருக்கு உலகெலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியெடுத்து கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை. இது லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து சேக்கிழாரை பாராட்டியிருப்பார். திருவிக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவிகை. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பெரிய புராணம் அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நிறைய முறை எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ இதில் என்ன காண்டங்கள், எத்தனை காண்டங்கள் இருக்குது, எத்தனை சருக்கங்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 காண்டம், 13 சருக்கம், 4686 பாடல்கள் இருக்குது. அடுத்தது சைவ சமயத்தின் சொத்து எனவும் சைவ உலகின் விளக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் கேட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். மேபி இனிமேல் கேட்கலாம். சைவ சமயத்தின் சொத்து என்று அழைக்கப்படும் நூல் வந்து பெரிய புராணம். சைவ உலகின் விளக்கு என்றும் அழைக்கப்படக்கூடிய நூல். ஸோ இதோட தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுந்தரர். ஓகேவா? நூலோட அதிக பகுதி வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர். அதாவது திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் தான் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி தான் கூறுது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அவரை பற்றி தான் நூலோட பெரும் பகுதி சொல்வதனால பெரிய புராணத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். திருஞான சம்பந்தர். அவரை பற்றி தான் பெரிய புராணத்தில் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறாரு சேக்கிழார். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ
மொத்தம் எத்தனை செய்யுள்கள் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1256 செய்யுள் வந்து திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளையை பற்றி சொல்லியிருக்கிறாரு சேக்கிழார் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தை உலக பொது நூல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து பெரிய புராணத்தை உலக பொது நூல் அப்படின்னு சொல்கிறார். உலக பொது நூல் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரரோட திருத்தொண்டத் தொகை தான் வந்து முதல் நூலாக இருக்கும். ஸோ நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி இருக்கு இல்லையா, அது வந்து வழி நூலாகவும் சேக்கிழாரோட பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு சார்பு நூலாகவும் கருதப்படுகிறது. இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இது சேக்கிழாரோட பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு சார்பு நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது வந்து பெரிய புராணத்தை நூல் பற்றியும் நூல் ஆசிரியர் பற்றியும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிற செய்யுள் பகுதி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடலுக்கு இருக்கக்கூடிய பொருள்கள், இலக்கண பகுதி எல்லாமே ரொம்பவே முக்கியம். இதில் வந்து நம்ம நூல் பற்றியும் நூல் ஆசிரியர் பற்றியும் பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பெரிய புராணம் 9th ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.